தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் ஜாமத்தில் இரவில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தெய்வ வசனமும் தெய்வ வார்த்தையும் மரித்தோர் உயிரோடு எழும்பின இந்த பரிசுத்த தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த நாளிலே இந்த யூடியூப் வழியாய் இதோ தேவனுடைய வசனத்தை பார்க்கிற கேட்கிற நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செழிப்பாக்கவும் தெய்வீக மகிமையில் நிரப்பவும் தெய்வீக பிரசனத்தில் நிரப்பவும் போன்று ஏறெடுக்கிற எல்லா செய்தி வார்த்தைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்காய் கொடுக்கப்படுகிற பரிசுத்தமான வசனம் யாத்திரை ஆகமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் இப்படியாக 14ஆம் வசனம் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இதோ அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். என்னுடைய தலைப்பு சமூகம், தேவனுடைய சமூகம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவிப்பதற்கும் உள்ள சாதிகள் உமக்கென்று உம்முடைய ஜனமென்று நினைத்தள்ளும் என்றார். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களிடத்தில் கொண்டு போகாதீரும் என்று சொன்னார். அதற்கு அவர், என்னுடைய தயவு எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி, நீர் என் முகத்தில் என் சமூகத்துக்கு முன்பாக செல்வாய் என்று சொன்னார். இந்த நாளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி கர்த்தர் நாளிலே நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய சமூகமே உங்களுக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுவது எவ்வளோ ஒரு பாக்கியம். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்வது எவ்வளோ ஒரு பாக்கியம். நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போவேன், நான் உனக்கு முன்பாக போகுவேன், கோணலெல்லாம் நேராக்குவேன், கரடுகளெல்லாம் சரிப்படுத்துவேன், குன்றுகளெல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். வழியில் எந்த ஒரு வாதைகளும் வராது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருஷங்கள் வழி நடத்தினார். அவர்கள் உடைகள் தேய்ந்து போகவில்லை, பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை. அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். 40 வருஷமும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், நன்மையாய் நடத்தினார். அவருடைய சமூகத்தில் அவர்களை முன்பாக நடத்தினார். தேவனாகிய கர்த்தர் முன்பாக சென்று இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா காரியத்திலும் கூட இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னும் பின்னும் வடக்கும் கிழக்கும் பாதுகாத்து நடத்தினார். ஏன் முன்பாக சமூகம் சென்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும், எந்த ஒரு பொல்லாப்புகளும், எந்த ஒரு சத்துருக்களும், விட்டு வந்த எகிப்தின் கொடிய பொல்லாப்புகளும் கொடிய வாதைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலே நடத்தினார், அக்கினி ஸ்தம்பத்திலே நடத்தினார், செங்கடலை 2ஆக பிளந்து நடத்தினார். இனி எத்தனையோ 10 வாதில்கள் நான் காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இவரோ அக்கறை,
அவருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டார். எகிப்தின் கொடியதிலிருந்து அவர் கேட்டார். எகிப்தில் படுகிற பிரயாசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலையும் பிரயாசத்தையும் கண்டு கர்த்தர் கேட்டார். இறங்கி வந்தார், சமூகத்தில் நடத்தினார். குறையில்லாம சமூகத்தில் நடத்தினார். தடையில்லாம சமூகத்தில் நடத்தினார். ஆரோக்கியத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி சென்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் பிரியமாயிருந்தார். அதுதான் சங்கீதத்தில் இப்படியாய் ஒரு வசனம் நாமத்தில் மகிமைப்படும்படி இப்படியாக ஒரு வசனம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தார் எனக்கு தெரியப்படுத்தும், நம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது புறத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்கிறார். பேரின்பம், கர்த்தருடைய சமூகத்தில் பேரின்பம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், குறையில்லாம நடத்தினார். அவர்கள் ஆனந்தப்படும் அளவு பரிபூர்ண ஆனந்தத்தையும் நம்முடைய சமூகத்திலிருந்து நித்தியமான பேரின்பத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை காயமில்லாம நடத்தினேன், கரையில்லாம நடத்தினேன். வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வழி விலகாமல் விதிமுறைகளையும் ஒழுங்கு முறைகளையும் பிரமாணங்களின் வழியாக, நீரின் வழியாக 10 கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்தார். திருடாதே, பொய் பேசாதே, கொலை செய்யாதே, மோகபாபம் செய்யாதே, பிற தாரத்தை விரும்பாதே, பிறர் எந்த ஒரு வாதைகளுக்கும் மேற்கொள்ளாம கர்த்தருடைய சமூகத்திலேயே நடக்க வேண்டும். பச்சாரம் பண்ணாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே. வானத்துக்கும் பூமிக்கும் அவர் ஒருவரே மாத்திரம், அவரை என்று வேறொரு தெய்வமோ சுரூபமோ உங்களுக்காக உண்டாக்க வேண்டாம். அவர் தான் பரிகாரியான கர்த்தர். அவருடைய சமூகத்தில் திரும்பங்கள் எடுத்து அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு வழி நடத்தும்படி செம்மையாய் காண்பித்து கொடுத்தார். பரிசுத்த வழி இதுதான், சமூகத்தின் வழி இதுதான், இந்த வழி தான் நித்தியமான வழி என்று காண்பித்தார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் 97ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நாளில் ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 97ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை நான் சுட்டரித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது அவருக்கு முன்பாக கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதையெல்லாம் செம்மையாக்க வேண்டும், அதிலே பரிசுத்த பாதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்பாக சென்று அங்கு இருக்கிற சத்துருக்களை எல்லாம் முறியடிக்கிறார். அங்கு இருக்கிற அரக்கர்களை எல்லாம் முறியடிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிறதெல்லாம் முறியடித்துக் கொண்டே போகிறார். அவர் சொல்லுகிறார், அக்கினி கர்த்தருக்குள் இருந்தது, அவர் போய்கொண்டிருக்கிறார். சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் சுட்டரித்துக் கொண்டே இருக்கிறார். சுட்டரித்துக் கொண்டே இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க சமூகம் கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அக்கறை வைத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து பரிசுத்தமாக்கின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் மேக சம்பத்திலும் அக்கினி சம்பத்திலும் நடத்தின கர்த்தர். நீ யூடியூப் வழியாய் பார்க்கிறேன் தேவ பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் இந்த நாளில பாதுகாக்க விரும்புகிறார். அவருடைய சமூகம் உமக்கு முன்பாக நடக்க போகிறது. அவரும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் உங்களை நடத்த போகிறார். உங்களையும் நடத்த போகிறார்.
உங்களையும் நடத்த அவர் விரும்புகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இப்பொழுதே அவருடைய அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியும். அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள பற்றி எரியும். அவர் உங்களை செம்மையான சமூகத்தில் நடத்துவார். பரிசுத்த வழியிலே உங்களை நடத்துவார். இன்றைக்கே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கே உங்களை பரிசுத்தமாக்கி கொடுங்கள். அவர் உங்களை நடத்த போகிறார். இந்த நாளிலே சங்கீதத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 51ஆம் அதிகாரத்தில் இப்படியான ஒரு வசனம் சொல்லுகிறது. 51ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல தாவீது தேவனை நோக்கி மன்றாடுகிறார். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தாவீது சொல்லுகிறார். ஏன் தாவீது தேவனை நோக்கி மன்றாடுகிறார்? ஏன் உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும் என்று கூப்பிடுகிறார்? ஏன் உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீரும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிறார் என்று சொன்னால், தாவீதை தேவன் அபிஷேகம் செய்தார். தாவீதை நல்ல ஒரு பரிசுத்த ஒரு மனுஷனாய் மாற்றினார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் மாறினார். ஆனால் தாவீதோ ஒரு பாவத்தில் விழுகிறார். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறார். தேவனுடைய சமூகத்தை விட்டு அக்கிரமத்தில் விலகுகிறார். இடத்துல பார்க்கிறோம், இடத்துல தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு பச்சேபா உரியாவுடைய மனைவியின் மீது மோகம் கொண்டார். தராசிலிருந்து கீழே குளிக்கிற அந்த பச்சேபலை பார்த்தார். பச்சாரம் பார்த்து பச்சாரத்துக்கு ஈடுபட்டார். பேசித்தனத்துக்கு ஈடுபட்டார். இச்சை மோகம் வந்தது, பாவ மோகம் வந்தது, பேசித்தன எண்ணங்கள் வந்தது, பச்சார உணர்வு வந்தது, பாவ மோகம் வந்தது. உடனே பாவத்துக்கு உட்பட்டார். அருமையான ஒரு குடும்பத்தில் தாவீது இறங்கினார். உரியாவுடைய மனைவியை தன் சுயமாய் வைத்துக் கொண்டார். பச்சைபல் இடத்திலே தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதிடத்துல வந்து உன் பாவத்தை உணர்த்தினார். இப்படியாய் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பயம் நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு ஏற்றபடி பயந்து வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த நாத்தான். இந்த நாத்தான் என்பவர் தாவீதுக்கு ஒரு உடன் ஊழியக்காரராக இருந்தார். தாவீதுக்கு என்னென்ன கர்த்தர் சொல்லுகிறாரோ தாவீதை குறித்து, எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் தெய்வ சமூகத்துல நடக்கணுமோ என்று சொல்லி அந்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொல்லுவார். இப்ப தாவீது பாவம் செய்தார், ஒரு குடும்பத்துக்குள்ள கடந்தார், பாவம் பெருகினது, தன் பரிசுத்தத்தை விளக்கினார். தாவீது பாவத்துக்குள்ளே கிடந்தார், பரிசுத்தத்தை மறந்து விட்டார், பாவ இச்சைக்குள் மூழ்கினார், பரிசுத்தம் வெளியே விட்டு விட்டார், பாவத்தை உள்ளத்தை வைத்துக் கொண்டார். பாவம் நெருக்கப்பட்டது, பாவ ஆசை இன்பம் நெருக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் நினைக்காம பாவத்தில் விழுந்தார். முடிவில் என்ன ஆனது? தன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார். கோணனும் கோணியமாய் சப்பானியுமாய் பிறக்கப்பட்டதாய் மாறிவிட்டது. தகப்பன் செய்கிற பாவம் பிள்ளைகள் வாதிக்கப்படுகிறார்கள். தகப்பன் செய்கிற பாவம் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். தாவீது செய்த பாவம் மிகவும் பெரிய ஒரு பாவம். தாவீதுக்கு தீர்க்க தரிசன நாத்தான் போய் சொல்லுகிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ செய்த பாவம் இப்பொழுதே தேவன் இடத்துல பாவத்துக்குரிய காரியத்தை இடத்துல பேசும்படி என்னை அனுப்பினார், பாவத்தை உணர்த்தினார். நீ செய்த பாவம் தவறு. அதுதான் தாவீது சொல்லுகிறார்.
தாவீது தேவ சமூகத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி எனக்கு இறங்கும், நான் மீறி விட்டேன், நான் உம்முடைய சமூகத்தை விட்டு மீறி விட்டேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் பாவத்தில் இன்பமாய் கடந்து விட்டேன், என்னை இப்பொழுதே கல்வியாகும், என்னை இப்பொழுதே நீங்க சுத்திகரியும் என்று சொல்லி தேவ சமூகத்துல தாவீது போய் கதறுகிறார், பாவத்துக்கு மண்டாடுகிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவுங்க, நான் பாவத்துக்கு அடிமையாகி விட்டேனே, பாவத்துக்கு விரோதமா இருந்துட்டேனே, பரிசுத்தமா அழைத்த தேவனை மறந்துட்டேனே, பரிசுத்தமா நடத்தின தேவனை மறந்துட்டேனே, ஒரு பேசிக்கா ஒரு சாதாசரி ஒரு பெண் அழகுக்காக மயங்கி விட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் பாவம் என்னை சுத்திகரியும், என் பாவங்களை மறைக்கிற வாழ்வரையா, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்க, இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க தேவ சமூகத்திலிருந்து பாவம் பிரிக்க பார்க்குதா, உலக இன்பாசை பிரிக்க பார்க்குதா, உலக அழகுகள் பிரிக்க பார்க்குதா, இச்சைகள் தேவ சமூகத்தை விட்டு பிரிக்க பார்க்குதா? பரிசுத்தமாயிருந்த தாவீதை பாவம் பரிசுத்தத்தை பிரித்து பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார். இன்னைக்கு உங்களையும் பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறதா? பாவம் உங்களை துரத்தி கொண்டு வருகிறதா? பாவ உணர்வு உங்க சிந்த நினைவு எண்ணங்களை கெடுக்கிறதா? பாவத்தின் ஆசை மோகம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? இன்னைக்கே கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பாவம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பாவம் பரிசுத்த வழியில கொண்டு போகாது, பாவம் தேவ சமூகத்துல கொண்டு போகாது, பாவம் பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும், பாவம் வேதனையில கொண்டு போய்விடும், பாவம் நரகத்துக்கு கொண்டு போய்விடும். பாவம் என்பது ஒரு கொடியது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிறவன் மறாண்டு போவான், பாவம் செய்கிறவன் மடிந்து போவான். பாவம் என்கிறது ஒரு இருளுக்குரியது, பாவம் என்பது தேவன் அருவருக்கக்கூடியது, பாவம் என்பது ஒரு கொடூரமானது. அந்த பாவத்துக்கு தான் கர்த்தர் சிலுவையிலே தொங்கினார், அந்த பாவம் தீர்க்கத்தான் கர்த்தர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்கத்தான் சிலுவையிலே துடித்தார், அந்த பாவங்களை மன்னிக்கும்படித்தான் அவர் சிலுவையிலே கொடூரமாய் 6 மணி நேரம் தொங்கினார். நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, அவரை புறக்கணித்த நேரத்துக்காக அவர் நம்மளையே சிலுவையிலே அவர் நமக்காகவே தொங்கி வேதனைப்பட்டார், கொடூரப்பட்டார். தெய்வ பிள்ளைகளே, தாவீதை போல பரிசுத்தத்தை விட்டு விலகும்படி உங்களுக்கு பாவம் தூண்டுகிறதா? இன்றைக்கே தேவ சமூகத்தில் வாங்க. தாவீது கதறுகிறார், ஐயோ தேவனே, நான் பாவம் செய்துட்டனே, உம்மை விட்டு தூரம் போயிட்டனே, அக்கிரம வழியில, அக்கிரம சிந்தனையில, அக்கிரம உணர்வுல, அக்கிரம நினைவில, அக்கிரம பாவத்துல விழுந்துட்டேனே, என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று கதறுகிறார். என்ன மன்னிங்க, உங்க சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. நான் செய்தது தவறு தான், நான் செய்தது மீறுதல் தான், நான் செய்தது குற்றம் தான், நான் செய்தது குறத்தான், எனக்கு அது தெரிகிறது. பாவம் செய்யும் போது அது எனக்கு தெரியல, பாவத்தின் இச்சையை மேற்கொள்ளும் போது தெரியல, பாவம் என்கிற இன்பம் எனக்குள்ள வரும்போது அது தேனாயிருந்தது, அது இன்பமாயிருந்தது. ஆனா முடிவில் அது கொடூர விஷம் என்று தெரியல, அது பாய்சன் என்று தெரியல. பாவம் செய்து முடித்த பிறகுதான் எனக்கு எல்லாமே தெரிந்தது. இன்னைக்கு நீங்களும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? பாவத்தை விட்டு விலகுங்க, மீறுதல்களை விட்டு விலகுங்க, பரிசுத்தத்துக்கு வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. தாவீது
51 சங்கீதத்தில் 11 வசனம், சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாது, உம்முடைய பரிசுத்த ஆவியினிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று கேட்கிறார். பரிசுத்த ஆவியினிடத்தில் எடுத்துக்கொள்ளிடாதீங்க. பரிசுத்தத்துல மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்கிறார். தேவ சமூகத்துல கேட்கிறார். உடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னித்தரலாம். மீண்டும் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஒரு மன்னிப்பை கொடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி தேவனை நோக்கி தாவீது கேட்கிறார். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். ரட்சணத்தின் சந்தோஷம் மீண்டும் உடைய பரிசுத்த ஆவி மீண்டும் எனக்கு தாங்க, உடைய ஞான வர ஆவி எனக்கு மீண்டும் தாங்க. மீண்டும் உடைய சமூகத்துல செபிக்கணும், மீண்டும் உடைய சமூகத்துல பரிசுத்தமா வளரணும், மீண்டும் உடைய சமூகத்துல நீதியா வளரணும். வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலிருந்து கதறுகிறார். தேவ சமூகத்திலிருந்து கதறுகிறார். தேவ சமூகத்திலிருந்து கதறுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து யூடியூப்ல பார்க்க தேவ அன்பு பிள்ளைகளே, வசனத்தின் சபத்தையும் பாருங்க. கர்த்தர் உங்களை முற்றிலும் ஆசீர்வதிப்பார். எல்லா பாவத்தையும் விட்டு தூக்கி போடுங்க. பாவம் என்பது கொடூரம், அது இப்போ உங்களுக்கு தெரியாது. அது முடிவில் வேதனையா மாறும், ஆயுஷனா மாறும், கொள்ளையா மாறும், மரணமா மாறும். தூக்கி போடுங்க. தாவீது கதறினார், தேவனை நோக்கி மன்றாடினார், தேவன் ஜெபத்தை கேட்டார். மீண்டும் 40 வருஷங்கள் போன்ற ராஜாவாய் ஆளும்படி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீ நம்மளையும் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கே உங்கள் ஆத்மாவை கொடுங்க, இன்றைக்கே உங்களை பரிசுத்த சமூகத்துக்கு கொடுங்க. அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. அவர் இன்றைக்கே உங்களை அழைக்கிறார். அவர் இன்றைக்கே உங்களை பரிசுத்தமாக்குறார். இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்லுகிறார் சங்கீதத்தில் 21 அதிகாரத்தில் 6 வசனம், அவர் நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராயிருக்கிறார். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறார். அவரை நித்திய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறேன். அவருடைய சமூகத்தின் இந்த மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். மீண்டும் அவருடைய சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறார். மீண்டும் அவருடைய சமூகத்தில் வரும்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே அவருடைய சமூகத்தில் நீங்கள் வாங்க. இப்பொழுதே அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை நித்திய வழியில நடத்துவார். கர்த்தர் உங்களை பரிசுத்த வழியில நடத்துவார். ஹல்லேலூயா. ஷந்தரி கலபல ஷந்தரி கலபல இக்கரபல கது விஷரபல. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஜெபத்தை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும், தனி தனி மனுஷனுடைய பார்வையிலும் பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளையும் இப்பொழுது அவருடைய பாவ அக்கிரமங்களை நீக்கி, அவருடைய பாவ என்ன நினைவு உணர்வுகளை நீக்கி, இப்பொழுதே எல்லா தீவனங்களுக்கும் சமூகத்தில் அவர்களை வைத்துக் பார்க்கிற பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். இந்த பரிசுத்தத்துக்குள்ள நடத்துங்க. இந்த பரிசுத்தாவில நிரப்புங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த வல்லமையில தொடுங்க. இப்பொழுதே கர்த்தருடைய நாம மகிமை கொடுப்பது. இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நாளிலே தொடும்படி செபிக்கிறேன். கர்த்தர் நாளில் பரிசுத்தமாக்கும்படியாக செபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதே சங்கீதம் 31 அதிகாரத்தில் 20 வசனம், மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களுடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து
நாவுகளின் சண்டைகளுக்கும் அவர்களை விலக்கி உம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொல்லாத அக்கிரம காரியங்களுக்கும் மறைவான நாவுகளின் சண்டைகளுக்கும் கர்த்தர் விலக்கி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து பாதுகாக்கிறார். தேவனுடைய பரிசுத்த கூடாரத்தில் வைத்து பாதுகாக்கிறார். எப்பேறிப்பட்ட ஒரு பாக்கியம், எப்பேறிப்பட்ட ஒரு பரிசுத்த பாக்கியம். யாருக்கு இப்படியெல்லாம் கிடைக்கும்? யாருக்கு இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கிடைக்கும்? கர்த்தரை நம்பும் பொழுது கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தை கடைபிடிக்கும் பொழுது கிடைக்கும். எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். அவருடைய வழியிலே நான் கோணலாகாமல் நடப்பேன். அவருடைய சத்தியத்தின் வசனத்தின்படி அவர் முன்பாக நடப்பேன். அவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். மீகா 2:13 நிமித்தம் முன்பாக சென்று தடைகளை விளக்குகிறார். தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய அக்கிரமத்துக்கெல்லாம் அவர்களை சமூகத்துக்கு மறைவிலே மறைக்கிறார். மனுஷனுடைய அக்கிரமத்துக்கு கர்த்தர் விளக்குகிறார். உனக்கு அக்கிரமம் மனுஷன் செய்கிறானா? உனக்கு மனுஷன் விரோதமாய் பேசுகிறானா? உன் குடும்பத்துக்கு பேசுகிறானா? வாழ்க்கைக்கு பேசுகிறானா? உன்னை மனதை உடைக்கிறானா? கவலைப்படாதே, அதை குறித்து பாரப்படாதே. அவருடைய சமூகத்தில் அவர் உங்களை மறைத்துக் கொள்ளுவார். எல்லா நாவுகளின் சண்டைகளுக்கும் அவர் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவார். எல்லா சண்டை சாடிகளுக்கும் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். சமூகத்துக்குள்ள வாங்க. அவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அவர் உங்களை பிரியப்பட விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 41 அதிகாரத்தில் 12 வசனம் சொல்லுது, நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கு உடைய சமூகத்தை என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லுகிறார். ஆவிது சொல்லுகிறார், நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து இப்பொழுது உம்முடைய உத்தமத்திலே என்னை தாங்குங்க. உம்முடைய உத்தமம் என்னை தாங்கட்டும். உங்க பரிசுத்தத்தின் வல்லமை என்னை தாங்கட்டும். உம்முடைய சமூகத்தின் உத்தமம், உம்முடைய சமூகத்தின் பரிசுத்தம், உம்முடைய சமூகத்தின் வல்லமை என்னை தாங்கணும்பா, என்னை தாங்கணும்பா. இப்பொழுதே தாங்குங்க. உத்தமத்தில் என்னை தாங்குங்க. உங்க பரிசுத்த வல்லமையின் உத்தமத்தில் என்னை தாங்குங்க. என்னை தாங்குங்க ஆண்டவரே. என்றென்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் எந்த வேலையிலும் எந்த நேரத்திலும் உடைய உத்தமம் என்னை தாங்கட்டும். இரவும் பகலும் ஜபத்தில் என்னை தாங்குங்கப்பா. ஜபத்தில் என்னை உத்தமமா மாற்றுங்கப்பா. இரவும் பகலும் பரிசுத்த ஆவி உத்தமத்திலே வாழணும். எந்த நேரம் ஜப உத்தமத்தில் வளரணும். ஜப உத்தமம் எனக்குள்ள பெருகணும். உடைய உத்தமத்தின் வழி எனக்குள்ள பெருகணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்தும். உங்க பரிசுத்த சமூகத்தில் நிலைநிறுத்தும். உம்முடைய கூடாரத்தில் நிலைநிறுத்தும். உம்முடைய வார்த்தையில் என்னை நிலைநிறுத்தும். உம்முடைய உண்மையிலே என்னை நிலைநிறுத்தும். உம்முடைய பரிசுத்தம் என்கிற சமூகத்தில் என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லுகிறார். நிலைநிறுத்தும்பா, என்னை முழுவதும் நிலைநிறுத்துங்க. உம்முடைய சமூகத்தில் என்னை எப்பொழுதும் நிலைநிறுத்துங்க. என்னை ஒரு நாள் உம்முடைய சமூகத்தை விட்டு விளக்கிறாருங்க. நான் உத்தமத்தில் நடக்க, பரிசுத்த உத்தமத்தில் நடக்க என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற தாவியில் இன்னைக்கு நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார். நீங்களும் ஒப்பு கொடுங்க. நீங்களும் உங்க பரிசுத்தத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார்.
இப்பொழுதே கர்த்தரை சமூகத்தில் கொடுங்க. இந்த சமூகத்தை விட்டு என்னை விளக்காதீங்க, இந்த சமூகத்தை விட்டு என்னை விளக்காதீங்க என்று சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை பாருங்க, இந்த ஜெபத்தை கேளுங்க, பரிசுத்தத்துல வளருங்க, அவருடைய சமூகத்துல என்றென்றைக்கும் நிலைத்து உத்தமமா இருங்க. ஒரு சட்டுக்குள்ள உங்களை மூடிக்கொள்வார், அவருடைய பரிசுத்த கூடாரத்தில் உங்களை மூடிக்கொள்வார், அவர் ஒளியில் உங்களை மூடிக்கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேக சம்பத்தில் நடத்தின தேவன், அக்கினி சம்பத்தில் நடத்தின தேவன், பல வாதைந்து விளக்கின கர்த்தர், அவருடைய பாதரட்சிகள் உடைகள் தேய்ந்து போகாமல் காப்பாற்றின கர்த்தர். பார்த்து கேட்கிற உங்களையும் கர்த்தர் நாளிலே நடத்த போகிறார். உங்களையும் இந்த நாளில் நடத்த போகிறார். உங்களையும் கர்த்தர் நாளில் நடத்த போகிறார். நீங்க எப்படியா இருக்க போகிறீங்க? இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்த்து, இந்த செய்தியை பார்த்து நீங்க எப்படி இருக்க போறீங்க? இப்பொழுதே உங்களை ஒப்புக்கொடுங்க, இப்பொழுதே உங்களை தாழ்த்துங்க, இப்பொழுதே உங்களை வெறுமையாக்கி தேவ சமூகத்துல கொடுங்க. இப்பொழுதே இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்துல பார்க்கிற அந்த வேலையிலே உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இப்பொழுதே உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க அக்கிரமத்தை நீங்க விரும்புகிறார், உங்க பலவீனத்தை நீங்க விரும்புகிறார், பாவ வழிகளை விட்டு விலக விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உங்களை கொடுங்க. நன்றி 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 ராஜா. ஹalleluya hallelujah hallelujah ரிக்கரவல சந்தரவா. நன்றிப்பா 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 நன்றி நன்றி நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷமான மகிமை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள் உச்சம் தாழ்ந்து உள்ள மாதவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. ரிக்கலவல சந்தரவா. பார்க்கும் இந்த வசந்த ஜெபத்தை பார்க்கும் போதே வியாதி மறையட்டும், நோய் மறையட்டும், கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் அழியட்டும். தேவ சமூகத்திலிருந்து பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் மீண்டும் தேவ சமூகத்தில் வரும்படி உதவி செய்யுங்க, ஒத்தாசை செய்யுங்க. ரிக்கலவல சந்தரி நந்தரி கலவல சந்தரி கலயரா கலவல. நன்றி 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 ராஜா. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், உங்களை பார்த்து கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். நீதிபதி 8ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நேத்தமாவுடைய மனமகிழ்ச்சியாயிருந்தேன், எப்பொழுதும் சமூகத்திலே கல்வி கொடுத்தேன். அவர் நீதிபதியில சொல்லுகிறார், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருக்கிறேன். தேவனை ஏற்றுக்கொண்டேன், தேவனுடைய சமூகத்தை ஏற்றுக்கொண்டேன், தேவ பரிசுத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அவர் போதும், அக்கிரமம் இல்லை, உலகம் இல்லை, உலக காரியம் இல்லை, கர்த்தர் போதும் என்று ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது அவர் செல்ல பிள்ளையாயிருக்கிறேன். அவருடைய மனமகிழ்ச்சியை எப்பொழுது அவர் சமூகத்தில் கழிவுறுவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது என்னை ஒப்புக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே, ஜெபத்தையும் வசனத்தை பார்க்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்படி ஒரு வல்லமை புறப்பட்டு இறங்கட்டும். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. நிரப்புங்க 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 ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமா, ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிப்பீராக. சமூக பிள்ளைகள் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் தாங்கும் பலப்படுத்தும். ஆண்டவரே ஆண்டவரே எல்லாமே இறங்கட்டும். இந்த ஆண்டவரை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ரட்சியும் 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 ரட்சிக்குள்ள கொண்டு வாருங்க. நன்றிப்பா நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் ஆசீர்வாதம் பலப்படுத்த பரிசுத்தமாக ரட்சகரை பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென்.